சத்தியத்தை உணர்ந்தவர்கள், சத்தியமான இறைவனை புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் அன்பையும் அமைதியையும் உணர்ந்து சதா முழு உலகத்திற்கும் அந்த அன்பையும் அமைதியையும் பரப்பிக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை ஒருபொழுதும் துன்பம், துயரம், கவலை தீண்டுவதே இல்லை. தன்னை உணராதவர்கள், இறைவனை சதா நினைவு செய்யாதவர்கள்தான் பிற மனிதர்களுடைய சொல்லால் செயலால் பாதிக்கப்பட்டு அனுதினமும் சுகம் துக்கம் என்கின்ற சக்கரத்தில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வெயில் எவ்வளவு அடித்தாலும் ஏசி அறையில் இருப்பவர்கள் குழு குழு என இருப்பது போலவே வெளி உலகம் கோபத்தால், கவலையால், டென்ஷனால், பொறாமையால், வெறுப்பால் எவ்வளவு கொதித்து கொண்டிருந்தாலும் சதா தன்னை உணர்ந்து இறைவனை நினைக்க தெரிந்தவர்கள் எப்பொழுதும் அன்பினாலும் அமைதியினாலும் சதா நிறைந்து ததும்புகிறார்கள். முழு உலகத்தையும் தனது அன்பினால் அமைதியினால் நிறைத்து குழு குழுவென ஆக்கிக் கொள்கிறார்கள். நாமும் அவ்வாறு உலகத்தை பாசிட்டிவாக மாற்றுபவர்களாக இருப்போமே அன்றி உலகத்தின் எதிர்மறையால் பாதிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டாம். நமது உணர்வை, சிந்தனையை வெளியிலிருந்து திருப்பி தன்னை நோக்கி திருப்ப திருப்ப தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை உணர்ந்து தானே தன்னை போற்றும் அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைய முடியும். மற்றவர்களையும் அவ்வாறு உயர்த்திவிட முடியும். இதைத்தான் திருமூலரும் இவ்வாறு கூறுகின்றார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. இதைத்தான் எளிய வார்த்தையில் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நாமும் தியானத்தினால் தன்னை உணர்ந்து தெய்வீகத்தன்மையை அடைந்து இந்த உலகத்தையே தெய்வீகமாக ஆக்கி மகிழ்வோம்.